ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டே 6. நாங்கள் வந்து மொஹைஹன்சன் கேசினோக்கு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் 3 பேர் தான் வந்தோம். நான், எங்கள் பெரிய பாவா, எங்கள் பாவா, நாங்கள் 3 பேர் தான் வந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிகட்டில் தான் இருக்குது. எங்கள் பெரிய பாவா வீட்டிலேருந்து ஒரு 1 hour ட்ராவல். ஸோ நாங்கள் வந்து ஒரு 6 o'clock போல் கிளம்புனோம். ஸோ நாங்கள் ஒரு 7க்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம். பார்க்கிங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே வந்தோம். ஸோ மெயினாக நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த கேசினோ வந்ததுக்கு வந்து இது வந்து இங்கே ஆம்பியன்ஸ் எல்லாம் உள்ளே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்தோம். இது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் கேசினோ அப்படின்னாங்க. உள்ளே வந்து எல்லாமே இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஈட்டபிள்ஸு, ட்ரிங்க்ஸு, நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து மால் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஃப்ளோர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேசினோ அந்த கேம்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ ப்ளஸ் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இதுவும் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெரிய கேசினோ. மினிமம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஒரு 2 hours கிட்ட ஆகும். ஸோ நாங்கள் ஒரு 6 o'clock வந்துட்டு ஒரு 8 o'clock வரைக்கும் கரெக்டாக ஒரு 2 hours அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டிங் கேம்ஸு, அது போக நம்ம தனியாக பே பண்ணி விளையாடுறது, எல்லா டைப் ஆஃப் அந்த கேம்ஸும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெட் பண்ணி விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேம்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தனி ஏரியா அந்த மாதிரி இருந்துச்சு. இது போக அந்த இன்னொரு இதெல்லாம் வந்து நம்ம பே பண்ணி விளையாடுற மாதிரி அது வந்து தனியாக இருந்துச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக தனியாக பே பண்ணி விளையாடுற மாதிரி, இதெல்லாம் வந்து குரூப்பாக உட்காந்து விளையாடுற மாதிரி. ஸோ நம்ம தனியாக பே பண்ணி விளையாடுறது பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் வந்து $1 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து கேமெல்லாம் விளையாடலை, நாங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கு தான் வந்தோம். ஸோ இதுதான் நான் சொன்னது. இதெல்லாம் இண்டிவிஜுவலாக நம்ம உட்காந்து நம்ம வந்து பே பண்ணி விளையாடுற மாதிரி இதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் டோனட்டாமா, கிறிஸ்பி க்ரீம்னு. இது வந்து ரொம்பவே ஃபேமஸ் இங்கே யூஎஸில் அப்படின்னாங்க. இங்கே நியூயார்க்லலாம் பார்த்திங்கன்னா இது வந்து செய்கிறத வந்து தனியாக நம்ம வெளியே நின்று பார்க்கலாமா. இந்த நீங்கள் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த சாக்லேட் செய்கிறது, ஐஸ்கிரீம் செய்கிறது, சேம் அதே மாதிரி இந்த டோனட் செய்கிறது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு எங்கள் பெரிய பாவா சொன்னார். ஸோ இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இங்கே ஆனால் செஞ்சு வச்சுருந்தாங்க. சரி வாங்கலாம், பசங்களுக்கு டோனட்ஸ்லாம் பிடிக்கும், வாங்கலான்ட்டு நாங்கள் போனோம். ஸோ பார்த்தோன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்களே, இங்கே பாருங்களேன். ஸோ பார்க்கும்போதே வந்து சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு டோனட்ஸ் பிடிக்காது, ஆனால் இதில் பார்க்குறப்போ நம்ம ஒன்றாவது லைட்டாக ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இவ்வளோ ஃப்ளேவர்ஸ் வந்து நான் இங்கே தான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே யூஎஸில் வந்து நம்மளுக்கு டோனட்ஸ் வந்து ஃபேமஸ் இல்லையா. ஸோ நிறையா ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க, நல்லா சூடாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் போகிறப்ப என்ன பண்ணோம்னா, நாங்கள் போகிறப்ப வந்து பசங்களுக்கு வாங்கிட்டு போனோம். நாங்கள் நிஜமாக லைட்டாக நான் டேஸ்ட் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து கேசினோவோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டர் ஃபால் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த லைட் பார்த்திங்கன்னா அந்த நியான் லைட் மாதிரி பயங்கரமாக கண்ணு கூசிச்சு. என்னால் பார்க்கவே முடியல, கேமராவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ சரியாக வந்து அந்த கிளாரிட்டியே இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி பிளர்ரியாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ஃபாலு. ஸோ இங்கேருந்து சரியாக தெரியல உங்களுக்கு வந்து நான் அடுத்து நல்லா கிளியராக காட்டுறேன், பக்கத்தில் போய் காட்டுறேன். ஸோ இது ஒன்று, இன்னொரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபாலு. ஸோ ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இந்த லைட்டிங் செட்டப்பில் வந்து இது பார்க்குறதுக்கு வந்து ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஸ்னேக் மாதிரி. அதான் காஃபி குடிச்சாச்சே, இன்னும் எது காஃபி? ஏ பாபா ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் தான் வேணும், இல்லை சாப்பிட முடியாது. வாங்கி வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, இதுதான் பெரிய ட்ரீ, ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ட்ரீ பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து காசெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன் எங்கள் பெரியப்பாவை கிட்ட, இங்கேயுமே எல்லாம் காசு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து எல்லாம் ஏஷியன்ஸ் தான் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் வந்து அந்த ஃபவுண்டைன் மாதிரி இருந்துச்சு. அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. நான் போய் தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி அந்த சைடில் அந்த ஸ்லாப்மாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் தண்ணி வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளோ ஆகுது. ஆனால் பார்த்தா அவங்களுக்கு தெரியாது, அப்படியே டைல்ஸ் தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி அங்கே வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுது. நான் தொட்டு பார்த்தேன், அதை நான் எடுக்கலை, வீடியோவில் எடுக்கலை. ஸோ பட் ஆனால் தண்ணி வந்து வழிஞ்சிட்ருக்கு உங்களுக்கு சைடில். ஸோ அவ்வளோதான், இதோடு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.